வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட காரசாரமாக ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 மிளகாய், இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு 10 அல்லது 15 இலை வர்ற மாதிரி, பவுடர் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். என்னுடைய அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவுனா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யலாம். வறுக்காத அரிசி மாவுனா தண்ணியை கொதிக்க வச்சு மாவில் போட்டு பிசைஞ்சுக்கணும். வறுத்த மாவுனா நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டு கிண்டிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி. இது 250 கிராம் கப்பு. இதில் தான் நான் மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி. இதில் அரைச்ச பவுடர். இப்போ இந்த தண்ணியில் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் மட்டும் ஆயில். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். கண்டிப்பாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து தூரில் பிடிச்சிரும். இது வறுத்த மாவுங்கிறதுனால கட்டிப்படாது. இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன்னா மாவு போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. மாவை போட்டு முடித்த உடனே அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்குங்க. தொட்டுக்கிட்டு பிசைஞ்சிங்கன்னா சரியாக வந்துடும். அப்படி வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலே நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ திரும்ப தண்ணி கூட போச்சுன்னா தான் மாவு நொசன்னு போகும். கரெக்டாக நீங்கள் மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் சின்னமாக உருட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒருத்தர் எனக்கு கமெண்ட்ஸில் கொழுக்கட்டை ரொம்ப நொசன்னு போச்சு அப்படின்னாரு. அரிசி மாவு வந்து நீங்கள் எடுத்துருக்க கொழுக்கட்டை மாவு வந்து வறுக்காத மாவாக இருந்தால் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு செய்யும்போது அது வந்து கட்டிப்பட்டு போயிடும். கட்டிப்பட்டு கூடு மாதிரி நொசன்னு போயிடும். வறுத்த மாவாக இருந்த மட்டும்தான் இந்த மாதிரி வெந்த மாதிரி இருக்கும் மாவு. வறுக்காத மாவாக இருந்தால் நீங்கள் வெந்நீரை வந்து மாவில் ஊற்றி செய்யுங்க, அடுப்பில் வச்சு கிண்டாதீங்க. இப்போ ஸ்டீமில் வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு, அமர்த்திட்டேன். கொழுக்கட்டை எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை கொஞ்சம். அடுப்பு அமர்த்திட்டேன். தேங்காய் பூ, தேங்காய் பூவை நீங்கள் வெந்நீரில் நம்ம மிளகா எல்லாம் அரைச்சது போடுறோம் இல்லையா, அதோடையும் சேர்த்து போடலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.